நாங்கெல்லாம் குடும்பமா போய் திருமணம்னா அவங்க கட்ட தான் போய் சேலை எல்லாம் எடுப்போம், பட்டு சேலை. அவர் முதல் பாபு தியேட்டர் கட்டி முதல் எங்களுடைய படமான மற்ற நேரில் நான் விநியோகஸ்தரா இருக்கும்போது என் படத்தை முதல்ல 50,000 போட்டாரு. அதுல மேற்கொண்டு பணம் கொடுத்தா புண்ணியம். எப்ப போனாலும் சாதம் போட்டு பரிமாறி நாங்க ஷூட்டிங் நடத்தினா கூட ஒருவேளை சாப்பாடு போட்டக்கூடிய புண்ணியம். அந்த சுப்பிரமணிய ஷாவும் கந்தாசாமி ஷாவும் வராம அங்க டீ ஸ்டால்ல வித்துன்னு இருக்கக்கூடிய ஸ்டால் நடத்தின்னு இருக்கக்கூடிய ஆனந்தன் அனுப்புவார். அவங்களுக்கு தயாரிப்பினுடைய செலவினங்களோ தயாரிப்பாளரோட மரியாதையோ தெரியாத, தேவையில்லாத, வாய்க்கு வராத மாதிரி ஒரு கஷ்டமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம நடிச்சு காமிக்க வேணாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த படத்தை முடக்கப்பட்டது. திரையரங்கு நான் அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல, டிக்கெட் விலை விற்கணும்னு சொல்ல. ஏன்னா வாங்கப்பட்டது மும்பை நிறுவனம், அதை விநியோகம் பண்றது எஸ்பி நிறுவனம், சத்யம் தியேட்டர் குரூப். அவங்க கிட்ட போய் படத்தை கேட்டு போடுறதை விட்டுட்டு என் மேல புழுதி வாரி தூட்டுறதுக்கு ரொம்ப தப்பு. இப்படிதான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இவர் ஒரு பிரச்சனை கலப்பாரு. இவர்கிட்ட இருந்துதான் இந்த பிரச்சனையே கிளம்பும். ஒவ்வொரு நடிகரை கை கட்ட வைக்கணும், ஒவ்வொரு நடிகர் படத்தை வரும்போது ஒரு பிரச்சனை உருவாக்கணும். இப்படி பண்ணி ஒவ்வொரு இடத்துல பாயும்புலி ரிலீஸ் ஆகும்போது எதுக்கு 25 நிமிஷம் கேட்டு வாங்குறாரு? கணிதம் நான் ரிலீஸ் பண்ணது என்கிட்ட 20 நிமிஷம் எதுக்கு கேட்கிறாரு? கபாலி ரிலீஸ் ஆகும்போது 20 நிமிஷம் கொடுமா. இப்படி ஒரு சூழ்நிலையை எதுக்கு அவர் பிளாக்மெயில் பண்றாருன்னு எனக்கு தெரியல. நான் அவருக்கு எவ்வளவு இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் அப்படி பண்ணி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இதுக்காகத்தான் நான் இந்த தண்ணியில விளக்கம் கொடுக்கிறோம். அதாவது மதுரை மும்பையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த படத்தை வாங்குறாங்க. அதை வெளியிடுற உரிமையை எஸ்பி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட போய் படம் போட்டு அவங்க கிட்ட பேசி பண்ணணும். எதுக்காக? இப்ப தியேட்டர்ல எவ்வளவு 40 ஸ்கிரீன்ல ஓடுது. சென்னை நகரில் இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்குது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்தது. உலகெல்லாம் எங்க திரும்பினாலும் சாதனை. அதாவது நேற்று ஆஸ்திரேலியாவில் வருது, ஏபி இன்டர்நேஷனல் சொல்ற, நீ யாருக்கும் சொல்லாத, பெரிய ஹிட், மிகப்பெரிய ஹிட். 3 நாள்ல மிகப்பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷன். இந்த பக்கம் பிரான்ஸ்ல நம்பர் 1, யுஎஸ்ஏல கிட்டத்தட்ட 165 தியேட்டர் போட்டு ரெக்கார்ட் கலெக்ஷன் பண்ணிக்குது. இப்படி துபாயில பாத்தீங்கன்னா கல்ஃப்ல மிகப்பெரிய வசூல் 2 நாள்ல 4.25 கோடி. மலேசியால அதான் அண்ணே உள்ள நுழைய முடியலன்னு மாலிக் சொல்றாரு. அண்ணே உள்ள நுழைய முடியல, 2 படத்தையும் ஒரே படத்துல எடுத்துட்டேன். இப்படி எங்க பார்த்தாலும் விநியோக திரையரங்கம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஏஜி காம்ப்ளெக்ஸ்ல போகுது, மாயாஜால்ல போகுது, திருவள்ளூர் மீரால போகுது, பொன்னேரி வெற்றிவேல் முருகன்ல போகுது, விருகம்பாக்கம் ஐநாக்ஸ்ல போகுது, இந்த பக்கம் சாலிகிராம் எஸ்எஸ்ஆர் பங்கஜத்துல போகுது, இந்த பக்கம் திருவான்மூர்ல தியாகராஜா போகுது, அடையாறுல கணபதிராம் போகுது. இப்படி எல்லா தியேட்டர் செங்கல்பட்டுல நிறைய போட்டு தான் இருக்காங்க. எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்பது. என்னன்னா இப்போ 120 ரூபா 80 ரூபா கொடுத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹவுஸ்ஃபுல்லாவே போயிருக்கு. அங்க போனோமா நல்ல முறையில காற்றோட்டமான வசதியான நல்ல சுகமா, அதாவது மனம் குளிருது, நெஞ்ச நெகிழுது. அப்படி சந்தோஷத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு படம் பாக்குறாங்க. ஆக எங்களுக்கு இழப்புன்னு நினைச்சவங்க இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் கேட்டேன், சத்யம் தியேட்டர் நடத்துக்கிட்ட முனிகணேசரை பார்த்து கேட்டேன், சார் எப்படி சார் நம்ம படம்? சார் 10 நாள் உங்களுக்கு 17 கோடி ஷேர். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? மாபெரும் வெற்றி, சாதாரண வெற்றி இல்ல. மதுரையில கேட்டா 4.5 கோடி தாண்டிச்சு 3 நாள்ன்றாங்க. திருச்சியில கேட்டா 4.25 கோடி வந்துச்சுன்றாங்க. கோயம்புத்தூர்ல கேட்டா 6 கோடி தொட்டிச்சுன்றாங்க. இப்ப வாரக்கணக்கில் வரதுக்குள்ள நாட்கணக்கில் அள்ளி கொடுக்கறாங்க. ஆகவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல, அதாவது எப்படி கொண்டாடுன்னு தெரியாத சூழ்நிலையில ஒரு சில திரையரங்கத்துக்கு நாங்க கொடுக்க முடியலையே, எங்க எஸ்பி நிறுவனம் கொடுக்க முடியலன்னு வேதனைப்படுறோம். அதுக்கு நாங்கள் காரணம் இல்ல, சூழ்ச்சி வலையில் சிக்கி விட்டீர்கள் அப்படின்னு. ஐயோ இது என் காதுல போட்டதை நீங்க சொல்லிக்காதீங்க. என்ன அசிங்கமா இருக்கு. தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க. நாளைக்கெல்லாம் அதாவது உங்களை காப்பாத்திக்கிறது ஒட்டுமொத்த திரையரங்க உரிமையாளர்லாம் கூட்டணும் நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாரையும் நாங்க கடவுளா நினைக்கிறோம். யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு 1 பைசா நாங்க பாக்கின்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு பஞ்சாயத்து போய் கணித பிரச்சனை வரும்போது 30 தியேட்டர் எடுத்து போய் போட்டேன். இந்த பணமே தரலையே, இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க சொல்றேன். நான் கேட்டேன், நியாயம் தான் சொன்னேன். எத்தனை பேர் பணம் வரணும் பார்த்தல, போன் பண்ணி ஏப்பா பணம் தரல, குடுன்னு சொல்லி பணம் கொடுத்து தான் போட்டாங்க. இப்படி பாக்கியே வச்சுன்னு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். கூட இருக்கிறவங்க நல்லவங்களை வச்சுக்கோ. திரையரங்கு சிஃபார்ம்
லைசன்ஸ் ஹோல்டர் வச்சு சங்கத்தை நடத்துங்க. நாடு நல்லா இருக்கும், நாம நல்லா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆனா பிரச்சனை எங்க இருந்தாலும் பன்னீர்செல்வம் கிட்ட தான் வரும். அவர் யாரானா அவரை சுத்தி 4 பேர் ஒரு கேங் லீடர் இருப்பாங்க. அந்த 4 பேர் சேர்ந்து வச்சாதான் அவங்க சொல்றதா அவர் கேட்பாரு. எப்படி ஏன் இப்படி இருக்கிற, எதுக்காக இப்படி இருக்கிற, இன்னையோட திருந்துங்க, சினிமா வாழ விடுங்க. உங்களால படம் போட முடியல, படம் போறவங்களை விடுங்க. வருஷம் போறப்பதும் சக்கரை பொங்கல் வடை பாயாசத்தோட ஒவ்வொரு குடும்பம் எப்படி படம் பார்த்து மகிழ்ந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு நடிகர் நடிச்ச படம் ரசிகர்லாம் எனக்கு போன் பண்றாங்க, சார் நீங்க போடலன்னா நாங்க கஷ்டப்பட்டுப்பா, நான் போட தயாரிப்பா, போய் போட்டு சொல்லுப்பா. போடல, போடாத தடுத்து நிறுத்துறேன். 3 முறை இந்த இதோக்கு மதுரையில இருந்து அன்பு செழியன் வந்து அண்ணே படத்தை போட்டு கொடுக்க சொல்லு, நான் ரெடியா போட்டு சொல்லுப்பா. அருள்பதி சார் படத்தை கூட போட்டு நான் பணமே டெபாசிட்டே கேட்காத கூட போட சொல்றேன். நான் பாருங்க, அந்த நபாது பாம்பேல இருக்கக்கூடிய மும்பைல இருக்கக்கூடிய நிறுவனம் எனக்கு வந்து 7.5 கோடி பணம் கொடுத்தாங்க. அதுக்குண்டான கான்ட்ராக்ட் ஃபார்ம் இங்க இருக்கு. 10 கோடி ரூபாய் எம்ஜி போட்டது, 7.5 கோடி அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க. 14ஆம் தேதி படம் இந்த ப்ராப்ளம் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் வியாபாரத்தில் சிக்கி மாட்டிக்கணுமேனு அந்த கம்பெனி நான் வர கவலைப்படக்கூடாதுன்னு 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி டிடி எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்தானவனே 7.5 கோடி ஷேர் வருதுன்னா 10 கோடி ஷேர் வருதுன்னா 5 கோடி ஷேர், அதுல இருந்து எடுத்து அவருக்கு 7.5 கோடி கொடுத்துருவேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. நீ எல்லாரையும் நம்பு. தமிழ் உணர்வு எங்க கிட்ட தாங்கி ஓங்கி நிக்குது. அவர் மெசேஜ் கொடுத்துக்கிறாரு, I believe you. I won't take DD. After 60th day, I am coming and collect the DD. இங்கிலீஷ்ல சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுக்கோ. இந்த பார் DD, ஒரிஜினல் DD, ஜெராக்ஸ் DD இல்ல. 6ஆம் தேதி எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு 10 கோடி ரூபாய் வரக்கூடிய வியாபாரத்தை முடக்கி என்ன நீ நியாயம் கற்பிக்க போற? நம்மள புள்ள குட்டி தானே வச்சிருக்கிறோம். நம்ம வாழும் காலத்துல 4 பேர் வாழ்வித்து சந்தோஷப்படும் நினைக்க நீ. வருஷம் போதும் ஒவ்வொரு தியேட்டர் மூடினியா நீ? என்ன நியாயம்? 8 பேர் 7 பேர் 4 பேர் பழைய படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டால்ல என்ன வியாபாரம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன் இப்படி பண்ற? எதுக்காக இப்படி பண்ற? இன்னும் சினிமா உனக்கு எப்படி கஷ்டப்படுத்துற? ஆனால் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இருக்கிறாங்க கடவுள், அரசாங்கம். காலம் வரும், அதற்குரிய வழி கிடைக்கும். நீ ஒரு தலைமை, நல்ல முறையில் வழிகாட்டு, நல்ல முறையில் வழி நடத்து. உன் பின்னால நல்லவங்க எல்லாம் வருவாங்க. நீ தலைமையா இருந்து எப்படி செய்யற? போடாத தடையே உனக்கு இப்படி இருக்குத. காலம் உனக்கு தடை போடும். நன்றி, வணக்கம்.